ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். காலை எழுந்தவுடனே இந்த ஒரு மந்திர சொல்லை மட்டும் 3 முறை சொல்லி வா. சவால் விடுகிறேன், நீ எதை தொட்டாலும் உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ நினைத்ததெல்லாம் நடக்க போகுது. முக்கியமா இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதற்கு முன்பு நீ குளிச்சிருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும்ன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அப்படி இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா நீ சரியா இந்த காலையில் எழுந்த உடனே சொல்லணும். அதாவது நான் மதியம் சொல்றேங்க, இல்ல சாயந்தரம் சொல்றேங்க அப்படிலாம் கிடையாது. நீ தூங்கி எழுவு பத்தியா அதிகாலையில எழுந்த உடனே இந்த ஒரு மந்திரத்தை தாராளமா சொல்லு. முக்கியமா இதை செய்யும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுத்தபத்தமா இருக்கணும், குளிக்கணும்ன்றது எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. ஆனா உனக்கு மனசுல விட அந்த கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு மந்திர சொல் என்பது உனக்கு வாழ்க்கையில படிக்கும். அதனால ஒரு மந்திர சொல்ல சொல்றீங்க அப்படின்ற போது அதை நீங்க உண்மையான மனசுடனும், மனசுல அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டும் சொல்வது மூலியமாக தான் அது உங்களுடைய வாழ்க்கை நடக்கும். நானும் சொல்றேன்ப்பா அப்படின்னு சொன்னா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. ஆனா காலை பொழுதுல இந்த ஒரு மந்திரத்தை சொல்வது மூலியமா உங்களுடைய வீட்லயும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள்ல இருந்து இதை உங்களை விடுபட வச்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே நீக்கி உங்களை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்குள்ள அழைத்து செல்லும். ஏன்னா இதனுடைய சக்தி என்பது அந்த அளவுக்கு பெருசுங்க. இப்படிப்பட்ட மந்திர சொல்ல அதுவும் அதிகாலையில நம்ம சொல்றோம், அதுவும் காலையில எழுந்தோடனே சொல்றோம். நம்மளுடைய மனசு ஒரு தப்பான எண்ணங்களும் இல்லாம நேரடியான மனசுக்குள்ள சந்தோஷத்தோட வச்சுட்டு சொல்றோம் அப்படின்ற போது எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களுமே தகிட்டு எரிஞ்சிட்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியதாக மாறிடும். அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யாம தவிர்க்கிறீங்கன்னா அது உங்களுடைய விஷயம் தான். ஆனா இது இன்னைக்குதான் செய்யணும் இல்லைங்க. ஒரு முறை சும்மா சொல்லி பாருங்களேன்னா, தினமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு முறை சும்மா சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே தினமும் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இதனுடைய சக்தி என்பது அந்த அளவுக்கு அதிகம். முக்கியமா காலை பொழுதுல எணிச்ச உடனே எப்பனாலும் சொல்லலாங்க. இன்னைக்கு சொல்லலாம், நாளைக்கு 4 வருஷம் கழிச்சு கூட இதை நீங்க தாராளமாக சொல்லலாம். ஏன்னா மந்திர சொற்களுடைய மகிமைகள் என்பது எப்போதும் கிடையாது. அதை சொல்வதற்குரிய அந்த அருமை என்பது, பாக்கியம் என்பது உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். சரிங்களா? சரி, இந்த ஒரு பதிவு இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் என்றதை நான் சொல்றேன். விருப்பப்படுறவங்க சொல்லுங்க, விருப்பம் இல்லாதவங்க கண்டிப்பா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயலாம், தப்பு கிடையாதுங்க. சரி, நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் இதுதான். நான் தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க. அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா சில நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா வேகமா சொல்லணுன்றதுக்காக தப்பான ஒரு மந்திரச்சொல் உச்சரிப்பாங்க. அதை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடும். அதனால மந்திரச்சொற்களை சரியான முறையில் சொல்லணும். சரிங்களா? சரி, சொல்ல வேண்டிய நபர்கள் யாருனாலும் சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள், குழந்தைகள், பெரியவர்கள் வரைக்கும் எல்லோரும் இதை சொல்லலாம். அதாவது அவர்களால் முடியுன்ற பட்சத்துல சொல்லுங்க. சரிங்களா? சரி, நீங்க சொல்ல வேண்டிய மந்திரத்துக்கு முன்னாடி பார்க்க முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட விஷயம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, இந்த காலை பொழுதுல சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் என்னங்க ஐயா அப்படின்னு கேட்கறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் இது. காலை பொழுதுல சொல்லுவது மூலியமா தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும், தெய்வம் நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய சக்திகளையும் நம்ம பெருக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதாலதான் இதை காலை எழுந்தோடனே சொல்லணும்ன்ற. மற்ற நேரத்துல விட காலையில் சொல்வது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் இதுதான். நான் சொல்றேன், தெளிவா சொல்லுங்க. முடிஞ்சா உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துட்டு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க உங்களுடைய மனசுக்குள்ள அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு இதை நீங்க சொன்னாலே போதுமானது. நீங்க சொல்ல வேண்டிய மந்திரச்சொல் இதுதான். அம் பகவ, அம் பகவ, அம் பகவ. இதை நீங்க சொல்லும் போதே உங்களுடைய வாயில ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி சின்னதா ஒரு விஷயம் ஏற்படும். அதாவது உங்களுடைய நாக்கின் மூலியமாக. இது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரச்சொல். நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்கே தெரியும். அந்த அப்படின்னு சொல்லும் போதே உங்களுடைய உதடுகளும் சரி, உங்களுடைய நாக்கும் சரி, ஒரு விதமான ஷாக் அடிச்ச ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்குதான்னு மட்டும் பாருங்க. அப்படிப்படும் பட்சத்துல நீங்க அது கடவுளுடைய தெய்வத்துடைய பிள்ளையாக மாறிட்டீங்கன்றது அர்த்தம். முக்கியமா இதுக்கப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மொத்த பிரச்சனைகளுமே தீர்ந்து நல்லது நடக்க போகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரி, நம்பிக்கையோட சொல்லி வாருங்கள். தினமும் சொல்லலாமான்னு கேட்டீங்க, தாராளமா சொல்லலாம். எத்தனை நாளைக்கு சொல்லலாம் கேட்டீங்கன்னா எத்தனை நாள் வரைக்கும் சொல்லலாங்க. அது உங்களுடைய மனதுக்கு விருப்பத்துக்கு ஏற்பட்ட மாதிரி தான். ஆனா தினமும் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். அந்த கடவுளுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்துரும். முக்கியமா சில நபர்கள் மறந்துடுவாங்க. காலை எழுந்தோடனே சில நேரங்களுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும். அப்ப சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா வேண்டாம். அதிகாலை பொழுதுல எழுந்தோடனே சொல்லுங்க. ஏன்னா அப்போதுதான் நீங்க மனசுல விட எந்த ஒரு பெரிய பிரச்சனை இல்லாம மனசுக்குள்ள ஒரு ஓய்வான நிலையில இருப்பீங்க. அப்ப சொல்லும்போது அந்த கடவுளுடைய அனைவருக்கும் என்பது உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். அதனால அந்த நேரத்துல உங்களால சொல்ல முடியுமான்னு பார்த்து சொல்லுங்க. அப்படி முடியாத பட்சத்துல அடுத்த நாள் சொல்லுங்க, தப்பு கிடையாதுங்க. சரி, நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நிச்சயம் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கு இந்த ஒரு மந்திரச்சொல் பயனுள்ளதாக இருக்கும். நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.